ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ இதை வச்சு தான் ரெசிபீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியது அப்படின்னா, இது வந்து முருங்கைக்காய் சீசன். இந்த சீசனில் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருந்து முருங்கைக்காய் நிறைய பறித்தோம். அதை தான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன். சீசன் டயத்தில் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா முருங்கைக்காய் நிறையா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா காய்க்கும். இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் வந்து உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த காய் எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. ஒரே டயத்தில் வந்து எல்லாமே நமக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா விளைஞ்சிடுச்சு. அதனால் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி கடைக்கு வச்சுக்கலாம். இப்போது வந்து கீரையும் உலகனம் பறிச்சிருக்கோம். கீரையும் இருக்குது, நமக்கு முருங்கைக்காயும் இருக்குது. கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை வந்து முருங்கைக்கீரையை பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பு யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நிறைய இந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முருங்கைக்கீரை பொடி, முருங்கைக்கீரையில் இட்லி பொடி ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு நம்ம முருங்கைக்கீரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நல்ல முருங்கைக்கீரையை நல்லா என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கழுவி காய வச்சுட்டு நம்ம ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா முருங்கைக்கீரை பொடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து முருங்கைக்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு 10லேருந்து 15 காய் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன காய் அப்படிங்கிறதுனால ஒரு 4-5 பேருக்கு இது என்ன செய்யும் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஓரளவு நீட்டமாக கட் பண்ணிட்டு அதை ரெண்டாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காயில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது. கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா முருங்கைக்காயை அதிக அளவில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த முருங்கைக்காய் கூட்டுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வெந்ததுக்கப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மிளகாய் வந்து நான் இப்போ இது கூட சேர்க்கல, நம்ம மசாலா அரைக்கப்போ சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகாய் இது கூடவே சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்தாச்சு. இதுக்கு என்ன மசாலா அப்படின்னா தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி, 2 மிளகாய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க, ஜீரகம், அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து மஞ்சள் பொடி இதில் சேர்க்காமல் முருங்கைக்காயிலே சேர்த்துட்டேன். ரொம்ப தண்ணியாக அரைக்காமல் ஓரளவு நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. மையாக அரைக்கிறத விட கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் இந்த முருங்கைக்காய் கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அரைச்ச பேஸ்ட் எல்லாம் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி இருந்துச்சு அப்படின்னா முருங்கைக்காய் வந்து ரொம்ப குழஞ்சிடும். அதனால் 1/4 பதம் தண்ணி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் வந்து நீர்க்காய் தான், அதனால் என்ன செஞ்சிடும் அப்படின்னா சீக்கிரமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா நீர் விட்டு நல்லா காய ஆரம்பிச்சிடும். ரொம்ப மூழ்கக்கூடிய அளவுக்கு வைக்காமல் மீடியமாக வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக என்ன செய்யும் அப்படின்னா வேகும். அரை பகுதி வெந்தாலே போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மூடி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு அப்படின்னா முருங்கைக்காயுமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து குழம்பா நீங்கள் யூஸ் பண்ணனாலும் குழம்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அவியல் மாதிரி வேணும்னா இன்னும் தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் குழம்பா வேணும்னா இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தண்ணியெல்லாம் வற்ற வச்சுட்டு மீதி இருக்க காய் எல்லாமே என்ன செஞ்சிச்சு அப்படின்னா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு சூப்பரான முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து முருங்கைக்கீரை சூப்பு வந்து முருங்கைக்கீரை வந்து ரொம்ப வேக விடக்கூடாது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சா போதும். முருங்கை இலையை நல்லா கழுவிட்டு ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ஜீரகம், மிளகு கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தக்காளி விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கை கால் வலிலாம் வரும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா தக்காளியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை சூப்பை வந்து டெய்லி நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அடிக்கடி எடுத்துக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முருங்கைக்கீரையாகவும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சூப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் அளவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி பாதி வெந்ததும் நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு மத்தை இருந்தால் நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ கீரை பாதி வெந்துடுச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கீரையோடு சேர்த்து நீங்கள் சூப்பாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு கீரை வந்து மென்று சாப்பிட பிடிக்காதா அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணியை மட்டும்
அந்த சூப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை கீரையும் நீங்கள் நல்லா மென்று சாப்பிடுவீங்க அப்படின்னா கீரையாகவும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து தனியாக சூப்பாகவும் எடுத்திருக்கேன், கீரை கூடையும் சேர்த்து எடுத்திருக்கேன். இதை காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு 2 டைம் நம்ம ஒரு டெய்லி சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அடுத்து முருங்கைப்பூ அப்படின்னாலே நரம்பு மண்டலத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கண் பார்வைக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முருங்கைப்பூ நம்ம வந்து வதக்கிறப்ப வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்தாலே போதும். கலர் மட்டும் மாறணும், சிம்மிலே வைக்கணும், உப்பு எதுவுமே சேர்க்கக்கூடாது. முருங்கைப்பூவும் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு வாரத்தில் 2 டைம்ஸாக ரெகுலராக எடுத்துக்கோங்க. டெய்லி கிடைச்சாலுமே ரொம்ப நல்லது. நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க, நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா முருங்கைப்பூவை இந்த மாதிரி நெய்யில் வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ இது கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா கழுவிட்டு சேர்க்கணும், பூச்சி எதுவுமே இருக்கக்கூடாது. முருங்கைப்பூ மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. பிபி சுகர் இருக்கிறவங்கலாம் உப்பு இல்லாமல் சாப்பிட்றது தான் நல்லது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. தேங்க்யூ.